ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. சாமுவேல் 2ஆம் புத்தகத்தில் வாசகம். ஆண்டவரின் பேழையை முன்னிட்டு ஓடும்போது ஏதோமின் வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்துக்கும் ஆண்டவர் ஆசை வழங்கினார் என்று அரசர் தாவீதுக்கு சொல்லப்பட்டது. எனவே தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீது நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ராயேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய மாதம்பத்து பங்கிற்காக நாம் நம்முடைய பங்கில் மிக சிறப்பாக வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து செயல்பட்டு வருகின்ற புனித அருளம்மாள் நற்பணி மன்றத்தினர் இந்த கீபோர்டையும் இந்த தபேலாவையும் காணிக்கையாக நமக்கு இந்த நாளிலே அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஆகவே இதன் வழியாக கடவுளுடைய புகழை மேன்மேலும் பறைசாற்ற, அவரை போற்ற இந்த இசை கருவிகள் நமக்கு பேருதவியாய் இருக்கின்றன. ஆகவே அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றுவோமாக. உங்கள் பதில் வீணையோடும் குழலோடும் போற்றுவோமாக. வீணையோடும் குழலோடும் போற்றுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இசையை கேட்கும் எல்லா உயிர்களும் அமைதியோடும் மகிழ்வோடும் வாழ திருவுளமானே. உள்ளம் நைந்தவர்களுக்கு ஆறுதலும் வலிமையும் இசையின் மூலம் வழங்குகின்றேன். மோசே வழியாக இசை கருவிகளை பயன்படுத்தி உம்மை வழிபட அன்று கட்டளையிட்டேன். 7 பாடகர் குழுக்கள் இன்னிசை முழங்க புகழை பறைசாற்றினார்கள். மகிழ்ச்சியின் மிகுதியினால் மன்னர் தாவீது இசைக்கு ஏற்றவாறு நடனமாடினார். இன்று நாங்களும் இந்த இசை கருவிகளை பயன்படுத்துவதால் திருவழிபாட்டில் முழுமையாக ஈடுபாடு கொள்ளவும், எங்கள் உள்ளங்களை தட்டி எழுப்பவும், உம்முடைய புகழை உலகமெங்கும் எடுத்துரைக்கவும் வரமருளும். இந்த இசை கருவிகள் மீது உமது ஆற்றல் நிரம்பி இதன் மூலம் எழும் பண் இசையால் மாந்தரின் உள்ளம் ஒருநிலைப்பட்டு உம்மிடம்